நம்முடைய தென்காசி மாவட்டத்தின் சார்பாக வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி குடும்பவியல் மாநாடு என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த குடும்பவியல் மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பு தான் இந்த கூட்டத்திலே எனக்கான ஒரு தலைப்பாக இருக்கிறது. இந்த தலைப்பே நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறது. இந்த மாநாடு ஏன் என்பதையும் அதற்குரிய காரணி என்ன என்பதையும் இந்த தலைப்பே நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். குடும்பவியல் மாநாடு. அப்ப குடும்பவியல், குடும்பம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி ஒரு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஜமாத் என்று இல்லாமல் ஏராளமான அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், வேறு வேறு பல்வேறு விதமான அமைப்புகளும் சரி எண்ணற்ற மாநாடுகளை நடத்துவார்கள். அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது அரசியல் அமர்வுக்கான நோக்கமாக இருக்கும். ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு இடத்திலே திரட்டி வைத்துவிட்டு அதிலே முக்கிய தலைவர்கள் வந்து பேசும்போது அரசாங்கத்திற்கு அதே மாதிரி அரசியலுக்கு என்ன செய்தியை சொல்லுவாங்கன்னு சொன்னா, பார்த்தீர்களா எங்களுக்கு பின்னால் எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், இந்த மாநாட்டின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம், அதனால எங்களுடைய ஓட்டு வங்கி நீங்க என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும், அப்படி என்பது போன்ற ஒரு மையத்தில் தான் மாநாடு என்று நடத்துவார்கள். ஆனா நாம் நடத்தக்கூடிய மாநாடு அந்த நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு கிடையாது. நம்முடைய ஜமாத் கொள்கை என்பது முற்றிலும், நம்முடைய அமைப்பு என்பது கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. முழுக்க முழுக்க கொள்கையை முதன்மைப்படுத்தி, மறுமையை முதன்மைப்படுத்தி, படைத்தவனை முதன்மைப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்முடைய ஜமாத்தாக இருக்கிறது. அப்போ நம்ம மாநாடு வைக்கிறோம்னா பெருமைக்கு வைக்கல, மற்றவர்களை துதிக்க வைக்கல, மற்றவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வைக்கல, மற்றவர்களுக்கு பேனர் கட்டி கொடியேற்றி அவர்களை அழகு பார்க்க வைக்கல. மற்றவர்களுக்காக மாநாடு அல்ல. மாநாடு என்றால் ஒரு வார்த்தை என்ன? அது பெருமைக்காக, பகட்டுக்காக என்ற ஒரு வார்த்தை இருக்கும். திருமறை குர்ஆனிலே இறைவன் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஹாரூன் என்று சொல்லி ஒருவர் வாழுகிறார். அவருக்கு அல்லாஹ் ஏராளமான பொருள் செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவருடைய பொருள் செல்வங்கள், அவருடைய அந்த பொருள் செல்வங்களை பாதுகாப்பதற்காக உள்ள கருவூலங்கள், அதற்குரிய அந்த சாவியை கூட சுமப்பதற்கு அதிகமான எண்ணிக்கையிலே நபர் தேவை என்ற அடிப்படையிலே ஒரு பெரும் செல்வத்தை பெற்றவர் காரூன் என்பவர். அவர் குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது அந்த செய்தியில என்ன சொல்லுவான்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், செல்வம், உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பது உனக்கு என்ன வரக்கூடாது? அந்த சமூக மக்கள் சொன்னதாக குர்ஆனிலே வரும். லா தஃப்ரஹ், நீ அதன் மூலம் என்ன செய்யக்கூடாது? பெருமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹின், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய, கர்வம் கொள்ளக்கூடிய யாரையும் இறைவன் நேசிக்க மாட்டான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறதை நாம் பார்க்கிறோம். அப்ப மாநாடுன்னு சொன்னா பெருமை வரக்கூடாது. மாநாடு என்றால் பெருமைக்காக தான் வைக்கிறார்கள், பேருக்காக தான் வைக்கிறார்கள், பந்தாக்காக தான் வைக்கிறார்கள், பகட்டுக்காக தான் பெரும்பாலான மாநாடுகள் நடத்தப்படுகிறது. ஆனால் நாம் நடத்தக்கூடிய மாநாடு என்ன? முற்றிலும் கொள்கை சார்ந்த மாநாடு தான் நம்முடைய மாநாடாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்காக, கொள்கைக்காக, மார்க்கத்திற்காக இந்த மாநாடை நாம் நடத்துகிறோம் என்று நீங்கள் அடிமனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க புரிந்து கொண்டால்தான் இந்த மாநாட்டினுடைய செயல் திட்டங்களை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள், அதிகமாக செயல்படுத்துவீர்கள், ஆர்வமாக இதற்குரிய பணிகளிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். கிளை நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, பெண்கள், ஆண்கள், உறுப்பினர்கள் எல்லாரும்
இந்த மாநாட்டுக்குரிய பணியிலே ஈடுபாடாக ஆர்வமாக இருந்தால் ஒரு கிளை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உங்களுக்குரிய நன்மையை தராது, மாநிலம் கூட தராது. யார் களப்பணி ஆற்றியிருக்கிறீங்க, யார் ஈடுபாடாக செயல்படுறீங்க, யார் முனைப்பாக இதிலே ஆர்வமாக இருக்கிறீங்க என்று எங்களால் கூட கண்டறிய இயலாது. ஆனால் படைத்தவன் அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு கூலி கிடைக்கும். அன அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அன அளவு தீமை செய்தவரும் அதை காண்பார் என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுவதற்கு ஏற்றால் போல நம்முடைய செயல்பாடுகளை மிகவும் வீரியமாக ஆர்வமாக இந்த மாநாட்டு பணியை செய்தால் நிச்சயமாக நம்முடைய மாநாட்டத்தினுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அதிலையும் பாருங்க, மாநாடு என்று சொன்னால் அந்த நேரத்திலே குழுமக்கூடிய என்று ஒன்று கிடையாது. இப்ப 28ஆம் தேதி மாநாடு என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். மாநாடு முடிந்த பிறகு கூட மீதம் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்திற்கு மாநாட்டினுடைய செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போகலாம். அப்ப மாநாடு என்ற அந்த நேரத்திலே ஒன்றாக கூடி அதிலே பேசப்படுவது மற்றும் மாநாட்டினுடைய நோக்கம் கிடையாது. புவியியல், இயற்பியல், உளவியல், குடும்பவியல். அப்ப புவியியல் என்ன? அதில் உள்ள எல்லா விஷயத்தையும் இயல், அதில் உள்ள நுணுக்கங்களை சொல்வது. உளவியல்னா உளவியல் சார்ந்த துறைகளை ஆர்வமாக அடியிலிருந்து மேல் வரை கற்றுக்கொள்வது. இப்படி துறை சார்ந்த விஷயங்களை அனைத்தையும் அலைசி ஆராய்ந்து படிப்பதற்கு பெயர் தான் இயல் என்று சொல்வார்கள். அதே போலதான் குடும்பவியல். குடும்பம் பிளஸ் இயல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, அதில் இருக்கக்கூடிய பணிகள் என்ன, அதை நாம் எப்படி செய்கிறோம், அதன் மூலமாக நாளைக்கு மறுமையிலே நமக்கு நன்மை கிடைக்குமா, குடும்பம் என்றால் நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, வெறுமன ஏகத்துவ கொள்கையில் மற்றவர்களிடத்திலே பிரச்சாரம் செய்வது மட்டும்தான் நம்முடைய நோக்கமா, அல்லது நம்முடைய குடும்பத்தாரிடத்திலேயும் சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் இருக்கிறதா, குடும்பத்தாரிடத்திலே சரியா இருக்கிறோமா, மனைவி கணவனிடத்திலே சரியா இருக்கிறார்களா, கணவன் மனைவியிடத்திலே சரியா இருக்கிறார்களா, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுகள் எப்படி இருக்கிறது, அண்ணன் தம்பி தங்கை, இது மாதிரி குடும்பவியல் என்பது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? இத்தனை பேரை விட ஒவ்வொரு நபருக்கும் இதே மாதிரி உறவுகள் இருக்கிறது. இது வெவ்வேறு நபர்கள் கொள்கை ரீதியாக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு நபரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குடும்பத்துக்கு 200 பேர் இருக்க மாட்டாங்களா, 300 பேர் இருக்க மாட்டாங்களா, 500 பேர் இருக்க மாட்டார்களா? அப்போ உங்களிடத்திலே உங்களுடைய குடும்ப வகைராக்கள் என்று சொல்லியே உங்களிடத்திலே நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே உங்களுக்கான பிணைப்பு என்ன, உங்களுக்கான இணைப்பு என்ன, மார்க்க ரீதியாக அவர்களிடத்திலே நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள், கொள்கை ரீதியாக அவர்களிடத்திலே உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது, இப்படியெல்லாம் இதையெல்லாம் விளக்கக்கூடியதுதான் குடும்பவியல் என்று சொல்லி இந்த மாநாட்டை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதுல பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட முடியாது. நிறைய பேர் அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ட்ரெயின்ல வரும்போது 10 நிமிஷம் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட ரொம்ப பழக்கம் வந்துருது, பஸ்ல போகும்போது 10 நிமிஷம் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட இன்னும் பழக்கம் வந்துருது. அப்புறம் நம்பர் கேட்கறது, தொடர்பு வர்றது, எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாங்கிறது, உங்க வீட்டுக்கு நான் வர்றேங்கிறது, உங்க கல்யாணத்துக்கு நான் வர்றேங்கிறது, இவ்வளவு பெரிய உறவுகள் யாருன்னே தெரியாத ட்ரெயின்ல பஸ்ல ஏற்படக்கூடிய நண்பர்களிடத்திலே நமக்கு ஏற்படுகிறது. சொந்தக்காரங்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது இல்லை, அண்ணன் தம்பியிடத்திலே பேசுவதில்லை, தங்கை அக்காவிடத்திலே பேசுவதில்லை, மகன் தகப்பனிடத்திலே பெற்றோரிடத்திலே பேசுவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளையிடத்திலே பேசுவதில்லை. எவ்வளவு பெரிய நெரிசல்கள், விரிவுகள் குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் எப்படி சரி செய்வது? நம்முடைய நோக்கம் என்ன? சரியாக நம்முடைய உறவுகள் விஷயத்திலே நாம் பயணிக்கிறோமா, கரெக்டா அவரிடத்திலே நேர்மையாக இருக்கிறோமா, மார்க்க ரீதியாக அவரிடத்திலே தொடர்பு இருக்கிறதா, கொள்கை ரீதியாக நம்முடைய சொந்த பந்தங்களை வார்த்தை எடுக்கிறோமா,
என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த குடும்பவியல் என்பது. திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவன்தான் உங்களுக்கு திருமண உறவுகளையும் இரத்த உறவுகளையும் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான்? திருமண உறவை ஏற்படுத்தி இருக்கிறான், இரத்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறான். இரத்த உறவிடத்திலே, திருமண உறவிடத்திலே நேர்மையாக இருக்கிறோமா? சரியாக இருக்கிறோமா? அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? அவர்களை கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் கொள்கையற்றவர்களை தேர்வு செய்து திருமணம் என்ற நிலையிலே அடைகிறார்களே, அதையெல்லாம் மாற்றுவதற்குரிய வழிகளை கண்டறிந்திருக்கிறோமா? இப்படி எண்ணற்ற விஷயங்கள் குடும்ப ரீதியாக உறவுகள் விஷயத்திலே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் மாறிவிட்டது தெரியுமா? ஒரு நாளைக்கு அனைவரும் நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் தூங்கக்கூடிய நேரத்தை தவிர, நாம் கழிவறைக்கு செல்லக்கூடிய நேரத்தை தவிர அதிகமான நேரங்கள் செல்போனிலே நாம் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். உறவுகள்கிட்ட நேரம் செலவு பண்றோமா? அவங்க கிட்ட பழகிறோமா? அவங்க கிட்ட சிரிக்கிறோமா? ஒரு விருந்துக்கு போங்களேன், ஒரு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆன உடனே வாங்கன்னு சொல்லும் போதே போனை கையில வச்சுட்டு வாங்கிறது உள்ள. இப்படி நம்ம வீட்டுக்குள்ள உள்ள போனோம்னா வாங்க, இது இவங்க யாரு? விருந்துக்கு அழைக்கக்கூடியவர். உள்ள போய் உட்கார்ந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் ஆளுக்கு ஒரு மொபைல் போன் எல்லாரும் கையில வச்சுக்கிட்டே வெத்தலைக்கு சுண்ணாம்பு போடுற மாதிரி தடவிட்டு இருக்கிறத பாக்குறோம். குடும்பம் உருப்படுமா? உறவுகள் பெருகுமா? உறவினால் ஏற்படக்கூடிய நன்மை கிடைக்குமா? கொள்கை ரீதியாக நம்முடைய உறவுகளை வார்த்தெடுக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப சவால், ரொம்ப கடினம். அப்படியான ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் அடைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுக்கென்று, சொந்த பந்தங்களுக்கென்று அதிகமாக வலியுறுத்தி ஏராளமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சகாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செயல்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, உறவுகளை பேணிக் கொள்ளுவது. இப்ப என்னவா? உறவுகளை பேணக்கூடிய கான்செப்டே அடி வாங்கி நிற்கிறது, மிதி வாங்கி நிற்கிறது. அது வளர்க்கக்கூடிய நிலையில இல்ல, அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். பல இடங்களிலே 10 வருடங்கள் பேசாத உறவுகள், 15 வருடங்கள் பேசாத உறவுகள், மரணம் வரை பேசாத உறவுகள். என்ன பிரச்சனையா? கல்யாணத்துக்கு வரல, என்ன கூப்பிடல, என்ன மதிக்கல, போகும்போது சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்ன பார்த்து சிரிக்கல. சிரிக்கலங்கிறதுக்கு 10 வருஷம், கூப்பிடலங்கிறதுக்கு 20 வருஷம். இப்படியாக உறவுகள் பிரிந்து கிடக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடிப்படையில் ஒரு தவறு நம்ம சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன தவறுன்னு கேட்டா, பொதுவாக நம்முடைய சமுதாயம் செய்யக்கூடிய முக்கியமான தவறு என்னன்னா, திருமணம் தான் உறவுகளை வளப்படுத்தக்கூடிய இடம். திருமணம் ஒரு நல்லது கெட்டது, குடும்பம், இதுதான் என்ன செய்யும்? உறவுகளை வளப்படுத்தும், நன்மைப்படுத்தும். அதுதான் உறவுக்குரிய தளமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு ஏராளமான ஆடம்பர திருமணங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? உறவுகளை வளர்ப்பதற்கு திருமணம் தான் காரணம் என்று நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லல. திருமணம் தான் உறவு வளர்க்கும் சொன்னாங்களா? திருமணம் தான் உங்களுடைய சொந்த பந்தங்களை வளர்க்கக்கூடிய தளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா? கிடையாது. அது அல்லாத பல வாய்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம செயல்படுத்துற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும், இரத்த உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவன் சொன்னதாக சொல்றாங்க, யார் இரத்த உறவுகளை அவர்கள் ஒட்டி கொள்ளுகிறார்களோ பேணிக் கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்வும் ஒட்டி கொள்ளுகிறான், அல்லாஹ்வும் பேணிக் கொள்ளுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் உறவை முறிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல இயலாது, சொர்க்கம் அவர்களுக்கு சிக்கலாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உறவினர்களுக்கு, குடும்ப இயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? கடுமையான விரிசல். விரிசல்னா விரிசல் சாதாரண விரிசலாக இல்லை, கொள்கை ரீதியாக நாம் பிளந்தால் அது வேற. கொள்கை ரீதியாக யாரிடத்திலேயும் சமரசம் செய்ய வேண்டாம். உறவுகளிடத்திலே கொள்கை ரீதியாக போய் சமரசம் பண்ணணுமா? தர்காக்கு கூப்பிடுறான், தரிகாக்கு கூப்பிடுறான், ஆடம்பர கல்யாணத்துக்கு கூப்பிடுகிறார்கள், மண்டப திருமணத்துக்கு அழைக்கிறார்கள், அதுல சமரசம் வேண்டாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி கொள்கை எதிரி, அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் கொள்கை எதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை கொள்கை எதிரி. அப்ப கொள்கைக்கு நம் யாரிடத்திலேயும் உறவு பாராட்ட முடியாது, நெருங்க முடியாது. அது அல்லாத பல விஷயங்களிலே நெருக்கத்தை காட்டலாமா இல்லையா? அன்பை காட்டலாமா இல்லையா? ஒரு பாசத்தை காட்டலாமா இல்லையா? இவ்வளவு ஏங்க நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம்? பிள்ளைகள் நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையிலே கொள்கை ரீதியாக பயணிக்கிறார்களா? சரியாக வருகிறார்களா? நாளைக்கு கொள்கைக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்களா? நாம் எப்படி ஏகத்துவ கொள்கையில உறுதியா நின்றோமோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் நிற்பார்களா? நம்முடைய மரணத்துக்கு பிறகும் கொள்கையை தாங்கி சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் நிற்பார்களா என்பது போன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு இருக்கிறதா? நம்முடைய சூழல் அப்படி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாரும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். பிறக்கக்கூடிய அனைவரும் இயற்கை மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே பிறக்கிறார்கள். அவர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறுவது என்பது அவர்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இருக்கிறது. ஒருத்தன் இருக்கிறான், அவன் கெடுறான்னு சொன்னா பெற்றோருக்கும் லேசான பங்கு இருக்கிறது. முழுவதும் பங்குன்னு சொல்ல முடியாது. கண்காணிப்பாக வளர்க்கிறோம், பாதுகாப்பாக வளர்க்கிறோம், பல அறிவுரைகள் சொல்றோம், மார்க்கத்தை எடுத்து சொல்றோம், குர்ஆனை படிங்கிறோம், மார்க்க ரீதியான பயானுடைய அமர்களுக்கு வான் சொல்றோம், நம்மளால் இயன்ற பிரச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் மீறி அந்த பிள்ளைகள் வழிகட்டு விட்டால் அது ஒரு கணக்கு. ஆனால் நாமே சரியில்லை என்றால் என்ன செய்வது? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்ப கூட சொன்னாங்க, இந்த மண்டபம் என்ன தெரியுமா? சினிமா திரையரங்கு. இன்னைக்கு சினிமா தியேட்டர் தேவையில்லை, அங்க போய் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சினிமா தியேட்டரில் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் இன்னைக்கு சினிமா தியேட்டர்கள் மூடப்படுகிறது. அதை விட பெரிய தியேட்டர் கையில் வச்சிருக்கிறான். எல்லாருடைய சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம விளையாடும் போது பிள்ளைகிட்ட தகப்பனார்கிட்ட பெற்றோர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம்? அப்பா ஒரு குச்சி முட்டையாக வாங்கி குடிப்பியா? ஒரு சின்ன ஏதாவது கம்பு குச்சி கிடைக்குமா? பம்பரம் கிடைக்குமா? கயிறு கட்டலாமா? இப்படி கேட்டோம். இப்ப 5 வயசு ஆகுது, 6 வயசு ஆகுது. ஆண்ட்ராய்டு கொடுப்பியா? ஆப்போ கொடுப்பியா? எப்படி பிள்ளைங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணுகிறது? ஒரே அழுக. வீட்டில் என்னவா? கொடுத்த செல்போனு ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த அம்மா இதை நீ வச்சுக்கோ. ஏங்க புதுசா ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுங்க. ஏன்? உங்க பிள்ளை தான், உங்க பிள்ளை தான்
போனை வச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா படிச்சா அவங்க பிள்ளை, இது மாதிரி வேலையை செஞ்சா எங்க உங்க பிள்ளை தான் போனை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு மொபைல் போனில் உள்ள எல்லா அப்ளிகேஷன்லையும் உள்ளே பூந்து நல்லதையும் கெட்டதையும் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதா இல்லையா? அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்மளால் இதை தவிர்க்க முடியவில்லை, பாதுகாக்க முடியவில்லை. பிள்ளைகளுடைய பேணுதலிலே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களிலே 2 பெண் குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் கண்ணியமாக வளர்த்தால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு, இந்த பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நல்ல பிள்ளைகள், சாலிகான பிள்ளைகள் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறைவா, சாலிகான பிள்ளை வேண்டும், நல்ல பிள்ளைகள் வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? இறைவா, எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய பிள்ளைமார்களிலும் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்திய அல்லாஹ். பிள்ளையிலும் மனைவியிலும் கண்குளிர்ச்சினா என்ன? கொள்கை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, பண்பு ரீதியாக அவர்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும், மிகச் சிறந்தவர்களாக அவர்கள் வர வேண்டும். நாளைக்கு இந்த பிள்ளையை நாம் பெற்றதற்காகவே படைத்தவனிடத்திலே ஒரு கூலியை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். சூழல் அப்படி இல்லை. சூழல் ரொம்ப கைமாறி போகுது. இப்ப எப்படி இருக்கிறது? எல்லா ஆண்களும் எல்லா சிறுவர்களும் பெண்களும் ஒரு குறிப்பிட்ட சாராரை கதாநாயகனாக பார்க்கிறார்கள். யாரை பார்க்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஈமான்ல உள்ள ஒரு அம்சம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்பணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடத்துல யாரையும் கொண்டு வைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய, பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து நீங்க பாருங்க, சும்மா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயான் முடிஞ்ச பிறகு ஸ்டேட்டஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிக்கும். எப்படியான ஆட்கள்? ரஜினியை வைக்கிறார்கள், அஜித்தை வைக்கிறார்கள், அந்த விஜய் என்பவனை வைக்கிறார்கள், அவனை ஆக்டிவாக பார்க்கிறார்கள், அவனுடைய காரியங்களை சில முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படி ஒரு சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது! இது எல்லாம் குடும்பவியலில் வரக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களிலே அனைவரும் பொறுப்பாளிகள், அனைவரும் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மனைவி கணவனுக்கு பொறுப்பு, பிள்ளைக்கு பொறுப்பு. பெற்றோர் யாருக்கு பொறுப்பு? மனைவி, பிள்ளை, குடும்பத்தார் அனைவருக்கும் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்னன்னு இருக்க முடியுமா? ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. மொபைல் போனுக்குள்ள தான் போனோம், லேசா தான் போயிருக்கிறோம். அதுல சொல்ல வேண்டிய செய்தி 1000 இருக்குது, கொஞ்ச நெஞ்ச செய்தி இல்ல. பருவ வயதை அடைந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய போன் என்பது அவர்களுக்கு ஆபத்துக்குரிய ஒரு ஆயுதம். கத்தியை கையில கொடுக்கிற மாதிரி தான். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. கத்தியை வைத்து ஆப்பிளையும் வெட்டலாம், கையையும் வெட்டலாம், அவன் வச்சிருக்கக்கூடிய முடிவை பொறுத்து. அப்ப கத்தியை கையில் கொடுத்தால் எவ்வளவு ஒரு சேதமோ, ஒரு பாதிப்போ, அதே போல இன்னைக்கு மொபைல் போனை கையில் வைத்துக் கொண்டு அவ்வளவு சீரழிவுகள் நடக்கிறது. சொல்ல முடியாத சீரழிவுகள். இளைஞர்கள் வழிகெடுகிறார்கள், இளம் பெண்கள் வழிகெடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அவங்க எப்படி வழிகெடுறாங்கிறத ஒரு விஷயம் சொல்றேன். அதற்கு முன்னதாக இந்த பிக் பாஸ் என்று ஒரு நிகழ்ச்சியை போடுறான். போடுறது எல்லாம் அரகுற ட்ரெஸ். அப்ப இவர்கள் எதை கற்றுத் தருகிறார்கள்? இதை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் கொள்கை ரீதியாக தடம்புரளுமா இல்லையா? ஒழுக்க ரீதியாக நம்முடைய பயணங்கள் கேள்விக்குரியதாக மாறுமா இல்லையா? மாறாதுன்னு சொல்ல முடியுமாங்க? உத்தரவாதம் அளிக்க முடியுமா? பேய் இல்ல, பேய்ங்கிறதே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசுல என்ன செய்வாங்கன்னா,
சாப்பாடு கொடுக்கும் போது ஏய் ஒழுங்கா சாப்பிடு, பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அந்த வர்றான் பாரு பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு பேய் இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால இருட்ட கண்டாலே மனுஷன் பயப்படுவான். இருட்ட கண்டா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பயப்படுறான்? சின்ன வயசிலே அவனுக்கு ஊட்டப்பட்டது அவனுடைய உடலிலே ரத்தத்திலே கலந்திருக்கிறது. அவனால் அதிலிருந்து மீள முடியவில்லை. அதை உண்மை என்று நம்புகிறான். அதே மாதிரிதான் இது மாதிரி கலாச்சாரங்கள் பார்க்க 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 இதுவும் சரிதான் என்று ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பதியக்கூடிய நிலைமை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சில செய்தியை எடுத்து சொல்லுவாங்க. வானவர்கள் ஒரு சபைக்கு வருவாங்க, வந்துகிட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு சபைக்கு போனேன், இன்னென்ன ஆட்கள்லாம் பார்த்தேன், உன்னை குறித்து சொன்னார்கள், மறுமை பற்றி பேசினார்கள், நரகத்தை பற்றி பேசினார்கள், சொர்க்கத்தை பற்றி பேசினார்கள். இப்படி எல்லாம் வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏப்பா அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் வேணும்னு அப்படி கேட்பான், என்னை பார்த்திருக்கிறார்களா? இல்ல. பார்த்திருந்தா எப்படி ஈமான் கொள்வாங்க? அப்போ வானவர்கள் சொல்வார்கள், இறைவா, அதே சபையில் உன்னை பற்றி பேசாத ஒருவரும் இருந்தார். மற்றவங்க எல்லாம் உன்னை பத்தி பேசுறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, மறுமையை பேசுறாங்க. ஒருத்தர் சும்மா தான் உட்கார்ந்தாரு, அவர் பாட்டு உட்கார்ந்து பல்லு குத்தி இருந்தார், வேற ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்வானாம், அவரும் அந்த நன்மையை அடைவார். ஏன் அடைகிறார் விளங்குதா? நல்ல சூழலை ஏற்படுத்தி கொண்டவர், நல்ல நண்பரை ஏற்படுத்தி கொண்டவர், நல்ல காரியத்தான ஒரு இடத்துல அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால அவருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அப்ப இப்ப பாரு, இப்ப பிக் பாஸ் வாங்க, இந்த சபை எப்படிப்பட்ட சபை? நான் என்ன கமலா, நான் என்ன அந்த நடிகையா அந்த நடிகையா, நான் என்ன அவளா இவளா? சும்மா ஒரு 2 மணி நேரம் தானே பார்த்தேன், சும்மா 2 மணி நேரமா, 3 மணி நேரம் தானே. நைட்டு 11 12 மணிக்கு தூங்குறது எப்போ? 1 மணிக்கு. எந்திக்கிறது எப்போ? காலைல 9 மணிக்கு. இடையில உள்ள சுபு எப்போ? கிடையாது. எப்படிங்க இது நம்ம வாழ்க்கையை பாதிக்காதா? நம்முடைய குடும்பவியலை பாதிக்காதா? நம்முடைய உறவுகளை பாதிக்காதா? நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பை அது பாதிக்காதா? யோசிச்சு பார்க்கணும். பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் சில விஷயங்களை நமக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாளைக்கு நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் முதலில் ஏவுங்கள், அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறை தூதர்கள் பிரார்த்தனை செய்ததாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களை இமாமாக்கு, யாருக்கு? நல்லோருக்கு இமாமாக ஆக்கு, சாலிகான நன்மக்களை எங்களுக்கு கொடு, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய, உன்னை நினைக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு குடியா அல்லாஹ் அப்படின்னு பிரார்த்தனைய அல்லாஹ் நமக்கு சொல்லும் போது, பிள்ளைகளுடைய விஷயத்திலே பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, 2 பேருமே கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். லுக்மான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர், அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். யா புனைய லா துஸ்ரிக்கு பில்லா இன்ன சிற்க லலுமுன் அலீம், என்னுடைய அருமை மகனே, நீ சிறுக்கு வச்சிராத, சிறுக்கு என்பது மகத்தான ஒரு பாவம், சாதாரண பாவம் கிடையாது, மகத்தான ஒரு பாவம். திருமறை குர்ஆன்ல, அதே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவங்க கேட்கிறாங்க, என்னுடைய அருமை பிள்ளைகளே, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ பிள்ளைங்க சொல்றாங்க, தந்தையே, உங்களுடைய முன்னோராகிய இப்ராஹிம், இஸ்காக் ஆகியோர்கள் யாரை வணங்கினார்களோ அந்த ஏக இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடைசி காலகட்டத்தில் மரண காலகட்டத்தை அடைகிறார்கள். அடையும் போது ஒரே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு வந்தோடனே
சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஏன் அழுறீங்க? அம்ரு ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளையும் கேட்கிறாங்க, ஏன் வாப்பா அழுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு நிறைய நற்செய்திகள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சேர்த்து வைத்த செல்வத்திலேயே மிக பிரம்மாண்டமான செல்வம் என்ன தெரியுமா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முகமது நபி தூதர் என்று ஏற்றுக்கொண்ட அந்த செல்வம் தான் எனக்கு மிக பெரியது அப்படின்னு நினைச்சு அதுல ஒரு சேதாரம் வந்துடக்கூடாது, நான் மரணிக்க இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்பட்டு அவர்கள் அழுத செய்தியை நம்ம பார்க்கிறோம். கொள்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எது வேணாலும் கடையில் போனா வாங்கிடலாம். கொள்கை வாங்க முடியுமா? மெடிக்கல்ல போனா என்ன வேணாலும் கிடைக்கும், மல்லிகை கடையில் போனா என்ன வேணாலும் கிடைக்கும். கொள்கை கிடைக்குமா? கொள்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ நபர்கள் கொள்கையை பேசிய நாவுகளே கொள்கையற்றவர்களாக மாறி நிற்கிறார்கள். அப்பவே வழங்கிக்கிடணும் கொள்கைனா எவ்வளவு முக்கியம்னு. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி காட்டு. அந்த நேர்வழி எப்படி? உன்னால் கோபிக்கப்படாதவர்கள், பாதை மாறி செல்லாதவர்கள். அப்ப என்ன செய்தி அல்லாஹ் சொல்றான்? நேர்வழி கொடுக்கப்பட்டாலும் பாதை மாறலாம், வழிகடலாம், கொள்கை மாறலாம். அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறைவா எங்களுடைய உள்ளத்தை தடம்புரல செய்து விடாதே, ரப்பனா லா துசி குலூபனா, இறைவா எங்களுடைய உள்ளத்தை தடம்புரல் செய்து விடாதே. இன்னைக்கு என்ன தெரியுமா? எத்தனையோ இளம் பெண்கள், எத்தனையோ இள ஆண்கள் காதலுக்காக கொள்கை விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கை குறித்து அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 4 விஷயங்கள் அது இருக்கக்கூடிய ஒன்றை தேர்வு செய்கிறார்கள். எதற்காக தேர்வு செய்யப்படும் போது? அழகுக்காக, பொருளாதாரத்துக்காக, குலத்துக்காக, கொள்கைக்காக. நீங்கள் எதற்காக தேர்வு செய்ய வேண்டும்? கொள்கைக்காகத்தான் உங்களுடைய தேர்வு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கொள்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் காதலுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவன் தான் வேண்டும், கொள்கை கிடையாது, தர்காவாதி, தரிகாவாதி, மௌலுதுவாதி, அல்லது இணை வைப்பாளர், முஷ்ரிக்கு, பிரச்சனை இல்லை, அவன் தான் வேணும். அடுத்து யாரு? இவரு, அவதான் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய ஹிஜ்ரத் எதை நோக்கி இருக்குமோ அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். உங்களுடைய ஹிஜ்ரத் உலகை நோக்கி இருந்தால் நீங்கள் அதை அடைந்து கொள்வீர்கள், ஒரு பெண்ணை நோக்கி இருந்தால் அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்ப கொள்கை உள்ளவர்களைத்தான் நம்ம தேர்வு செய்யணும். இன்னைக்கு நம்முடைய இளம் பெண்கள், இளைஞர்கள் பல பேர் இதிலே வழிகடக்கூடிய நிலைமை ஏற்படுகிறதா இல்லையா? இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்ட அடிமை உங்களுக்கு மேலானவள். யாரை விட? இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட, அழகிய பெண்ணை விட நம்பிக்கை கொண்ட அடிமை உங்களுக்கு மேலானவர். அவர்கள் எதற்கு அழைக்கிறார்கள்? உலாயிக்க எதுவும் இளன்னார், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். வல்லாஹு எதுவும் இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنஹி, அல்லாஹ் எதற்கு அழைக்கிறான்? மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் வாப்பா என்று அழைக்கிறான். அப்ப யோசிச்சு பார்க்கணும். பருவ வயது அடைகிறார்கள். 12 வயசுல நம்ம சொல்ல கேட்குது, 10 வயசுல நம்ம சொல்ல கேட்குது. நம்மளோடு இருக்கிறது கொஞ்சம் முத்தமிடுறோம், என்ன மாதிரி நம்ம பிள்ளைய வளர்த்தோம். 17 ஆகுது, 18 ஆகுது, 20 ஆகுது, டிஸ்டன்ஸ், சலாம் கூட கிடையாது. அவங்க உள்ள வருவாங்களாம், சலாம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்படியான ஒரு குடும்பத்தை வளர்ப்பதற்காக நம்ம இருந்தோம். இப்படியாக நம்ம வளர்த்தால் கொள்கையை சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். கொள்கை என்பது
சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவர்களுக்கு கொள்கையை எப்படி சொல்லுகிறோமோ, மற்றவர்களுக்கு கொள்கையை சொல்வதற்காக நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்கிறதோ, அதே போல நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் குடும்ப ரீதியாக கொள்கையை சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பாருங்க, கொள்கை ஒரு பக்கம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இளைய சமுதாயம் நிறைய பேர் போதையிலே சிக்கி தவிக்கிறார்கள். நிறைய பேரை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா போதையிலே வயப்பட்டிருக்கிறார்கள். அது பொதுவா மறுமையை நம்பாதவங்க ஒரு கணக்கு. ஆனால் மறுமையை நம்பக்கூடியவர்கள், அல்லாவை நம்பக்கூடியவர்கள், இறைவனுடைய சந்திப்பை நம்பக்கூடியவர்கள் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலையும் போதைக்கு ஆளான பசங்கள் இருக்கிறார்கள். இன்னென்ன போதைகள், கஞ்சா, அபீனு, மது எப்படி வருது? அனைத்துமே தவறான நண்பர்கள். செல்போன் மூலமாக, இன்னும் ஆபாசமான பல்வேறு விதமான செயல்பாடுகளின் மூலமாக போதை வயப்பட்டவர்களாக சமுதாயம் மாறி நிற்கிறது. சில பேர் அப்படி அரசியல் புருஷராக சில பேர் நிற்கிறார்கள். இது எல்லாமே நாளைக்கு மறுமையை நமக்கு பாதிப்படைய செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பவியல் மாநாடுன்னு சொன்னா அந்த மாநாட்டுக்குரிய பணி என்ன? நம்முடைய குடும்பத்தை கொள்கை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, பண்பாளராக, பக்குவப்பட்டவர்களாக அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம இந்த மாநாடு அறிவிப்பு செஞ்சிருக்கோம். களப்பணி ஆற்றுங்க. ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய ஜமாத்தில் பெண்கள் எப்போதுமே விழிப்பா, எழுச்சியாக, ஆர்வத்தோடு, தன்னார்வத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கன்னத்தில் சந்தனத்தை தடவிட்டு வர்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க கேட்கறாங்க, உங்களுடைய தந்தை இறந்து விட்டார்களே, நீங்க இப்படி நறுமணத்தை பூசிட்டு வர்றீங்களே. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த நபி தோழி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துக்கம் என்பது 3 நாள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் நான் பூசிட்டு வந்திருக்கிறேன். மார்க்கத்தை எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்னு விளங்குதா? குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையே குடும்பத்தாருக்கான அறிவுரை. என்ன சொல்றாங்க? என் அருமை மகனே, நீ நடக்கும் போது நடுத்தரத்தோடு நட, பணிவா நட, குரலை உயர்த்தாத, தாழ்த்திக்கோ, மக்கள்கிட்ட பணிவாயிரு, உனக்கு ஏற்படுவதற்காக நீ பொறுமையாக இரு. வஸ்பிர் அலாமா அசாபக்க, உனக்கு ஏற்பட்ட ஒன்றுக்காக நீ பொறுமையா இருக்கணும். இப்படிதாங்க பிள்ளைகளை வளர்க்கணும். வீட்டில் போகும்போது பிள்ளைகளுடைய கன்னத்தை அப்படி சும்மா அப்படி கிள்ளணும், தலையை அப்படி வருடி விடணும், லேசா அவங்ககிட்ட சிரிக்கிறது, பேசுறது, பழகிறது. இப்படியான இந்த அமர்வுகள் தான் குடும்பவியலை சரி செய்யும், குடும்பத்தை ஆரோக்கியமாக வைக்கும். இல்லைன்னா ஒரு மார்க் சரியில்லைங்கிறதுக்காக யாராவது தற்கொலை செய்வாங்களா? இறப்பார்களா? தற்கொலை பண்றாங்க. தேர்வினுடைய தோல்வியினால் வாழ்க்கையினுடைய சில இழப்புகளை தாங்கிக் கொள்ளாமல் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க? தற்கொலை செய்ய மாட்டாங்க. செய்கிறார்கள். காரணம் என்ன? நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவிமார்களை, உங்களுடைய செல்வங்களை ஆரோக்கியமான முறையிலே அவளிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி நான் சொன்னது ஒரு சப்ஜெக்ட் தான். இவ்வளவு மனைவி என்னென்ன செய்யணும், கணவன் என்னென்ன செய்யணும். மனைவி உள்ள என்ட்ரி ஆன உடனே ஏங்க எனக்கு பிரஸுக்கு பேஸ்ட் இல்லை சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த கணவன் உள்ளே வரும்போது மனைவியினுடைய நிலைகளை அறிய வேண்டும், அதற்கு ஏற்றால் போல வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? பெண் என்பவள் எப்படிப்பட்டவள்? எலும்பு மாதிரி, விழா எலும்பு மாதிரி இப்படி நிற்கும். அப்படி நினைச்சா அப்படி உடைஞ்சிரும். இரும்பு வளைக்கலாம், எலும்பை நிமித்த நினைச்சா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். அப்ப நேக்கு போக்கா இருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? உங்களிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், அதிலே ஏராளமான நன்மைகளே அல்லாஹ் வைத்திருப்பான். நான் இவரை கட்டியிருந்தா
அன்னைக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்களெல்லாம் வேண்டான்னுட்டு ஒன்றை கட்டினேன்னு என் வாழ்க்கையே போச்சு. இது யாரு? இந்த அம்மா. இவர் என்ன சொல்லுவாரு? நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு வாண்டட் தெரியுமா? உன் குடும்பத்தில் வந்து சம்பந்தம் வச்சேனே, நாசமா போயிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு. பிள்ளை பத்தி அவன் ஒரு பிள்ளைய பத்தி அடுத்த ஒரு பிள்ளைய பார்க்கக்கூடிய ரெடியான காலகட்டத்திலையும் 20 வருஷமா குடும்பத்தை நடத்துறாங்க. எப்படி? உன்னை கட்டி நான் வாழ்ந்துட்டேனே, நாசமா போயிட்டேனே, என்ன அங்க கேட்டாக இங்க கேட்டாக அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தினா அது குடும்பவியலா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. அங்கேயும் குறை இருக்கும், இங்கேயும் குறை இருக்கும். ரெண்டு சரிசமமா இருந்தா பிடிக்க இயலாது. குதிரைக்கு ஏன் கொம்பு இல்லை? அல்லாஹ் குதிரையை வேகமாக படைத்தான், கொம்பு வச்சானா? அது மாதிரி ஏற்ற இறக்கங்களோடு தான் அல்லாஹ் மனைவியையும் குடும்பத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் துறை சார்ந்து குடும்பவியல் நிறைய இருக்கிறது. அனைத்துக்கும் முக்கியமாக நம்முடைய குடும்பம் கொள்கை ரீதியாக நாளைக்கு மறுமையிலே சந்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அன்பை பெற வேண்டும். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ் எதற்கு அழைக்கிறான்? அல்லாஹ் அமைதி இல்லத்தை நோக்கி அழைக்கிறான். தாரிசலாம் வல்லாஹ் எது இலா தாரிசலாம், அல்லாஹ் அமைதி இல்லத்தை நோக்கி அழைக்கிறான். அல்லாஹ்வினுடைய அமைதி இல்லத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அந்த அற்புதமான சொர்க்க சோலைக்கு செல்ல என்ற அடிப்படையிலே குடும்பவியல் மாநாட்டின் மூலமாக இந்த கான்செப்டோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். யார் மீதும் தனிப்பட்ட வெறுப்புகளை மிக நீண்ட காலமாக மனசுல வைக்காதீங்க. 20 வருஷம் பேசல, கொள்கைக்குன்னா வேற, ஏற்ற இறக்கமா சிரிச்சிருங்க, பழகிருங்க, நம்மளை மாத்திக்கிடுவோம். அல்லாஹ் நமக்கு அதற்குரிய நன்மை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாநாட்டின் மூலமாக அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக நாளைக்கு மறுமையிலே குடும்பவியல் என்ற அடிப்படையில் குடும்பத்தை மேன்மைப்படுத்திய அற்புதமான ஒரு இடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய வேண்டும். அதற்காக இந்த பிரச்சார களத்தை உயிர் துடிப்போடு இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். செய்யலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.